வணக்கம். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் பழங்கால ஆன்மீக நூல், இன்னொரு பக்கம் நவீன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது ரெண்டையும் ஒன்னு சேர்த்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி ஒரு அற்புதமான முயற்சி பத்தி தான். திருவாசகம் ஏஐ. வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இந்த ஒரு வரியில எவ்வளோ பெரிய உண்மை இருக்கு இல்லையா? நம்மள நிறைய பேர் வாழ்க்கைய ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றோம். ஆனா உண்மையான காரணம் என்னன்னா, அதை புரிஞ்சுக்காம வாழ்றது தான். இந்த ஒரு வரி தான் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி. நாம எல்லாருமே இதை கண்டிப்பா உணர்ந்திருப்போம். இந்த வேகமான உலகத்துல ஒரு பக்கம் டென்ஷன், இன்னொரு பக்கம் கன்ஃபியூஷன், ஏதோ நம்ம கிட்ட இருந்து நாமளே தூரமா போற மாதிரி ஒரு ஃபீலிங். மன அமைதியோட இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கு. அப்போ இந்த முக்கியமான பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? இங்க தாங்க ஒரு மேஜிக் நடக்குது. ரெண்டு ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள் ஒன்னு சேருது. ஒன்னு ரொம்ப பழமையான நம்மளோட ஞானம், இன்னொன்று இப்போ இருக்கிற அதிநவீன டெக்னாலஜி. திருவாசகம் பத்தி நம்மில் பலருக்கு தெரியும். ஆனா இது வெறும் பாட்டுங்க இல்ல. இது 2000 வருஷமா வாழ்க்கைக்கு வழிகாட்டுற விதிகள். சும்மாவா சொன்னாங்க? திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு. அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இவ்ளோ நாள் அறிஞர்களுக்கு மட்டுமே சுலபமா கிடைச்சிட்டு இருந்த இந்த ஞானம் இப்போ நம்ம எல்லாருக்கும் கிடைக்க போகுது. இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த பழங்கால ஞானத்தை நம்ம தலைமுறைக்கு ஏத்த மாதிரி புரியுற மாதிரி கொண்டு வர ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ நமக்கு உதவுது. இது நம்மளோட ஒரு கலாச்சார பொக்கிஷத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற ஒரு முயற்சி. ஆனா இது எப்படி சாத்தியம்? இங்க பாருங்க, இது ரொம்ப அழகா விளக்குது. வழக்கமா நம்ம திருவாசகத்தை என்ன பண்ணுவோம்? படிப்போம், அவ்வளவுதான். ஆனா இந்த புதிய வழியில நாம அதை படிக்கிறதில்ல, அதை உணர்றோம், அனுபவிக்கிறோம். வெறும் எழுத்தா பார்க்காம ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாத்துறோம். சரி, இந்த அனுபவம் எப்படி கிடைக்குது? இந்த அனுபவம் சாதாரணமானது இல்லைங்க. இது முழுக்க முழுக்க ஏஐ டெக்னாலஜியால உருவாக்கப்பட்ட ஒரு முழுமையான ஆன்மீக பயணம். இந்த அனுபவ பயணத்தை ஒரு 5 ஸ்டெப்பா பிரிச்சிருக்காங்க. முதல்ல பாடல், அதுக்கப்புறம் அதுக்குன்னே பிரத்யேகமா ஏஐ உருவாக்குன இசை, அப்புறம் அதோட ஆழமான அர்த்தத்தை விளக்குற ஒரு விஷுவல் ஸ்டோரி, அதைத் தொடர்ந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விளக்கம், கடைசியா இதை நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றதுங்கிற ஒரு வழிகாட்டுதல். இது ஒரு முழுமையான சுழற்சி மாதிரி இல்லையா? சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போமா? முதல்ல ஒவ்வொரு பாடலோட உணர்வுக்கும் ஏஐ ஒரு சிம்போனி இசையை உருவாக்குது. அடுத்து அந்த பாடலோட ஆழமான கருத்தை புரிய வைக்க நல்ல ஹை குவாலிட்டி படங்களை காட்டுது. இது மட்டும் பத்தாதுன்னு உங்க சொந்த வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் திருவாசகத்திலிருந்து ஏஐ உடனடி பதில்களையும் தருது. கிட்டத்தட்ட உங்களுக்கான ஒரு பர்சனல் கைடு மாதிரி. ஓகே, இந்த அற்புதமான கருவி யாருக்கெல்லாம் பயன்படும்? வாங்க பார்க்கலாம். இது எப்படி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் ஒரு வழிகாட்டியா அமையுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பிசினஸ்ல ஜெயிக்கணும்னு துடிக்கிற தொழில் முனைவோர்களை எடுத்துக்கலாம். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? தினமும் சவால்கள், முடிவெடுக்க வேண்டிய கட்டாயங்கள், இல்லையா? நீங்க ஒரு பிசினஸ் பண்றவரா இருந்தா இந்த கேள்வி உங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். தினமும் புதுசு புதுசா முடிவுகள் எடுக்கணும், ரிஸ்க் எடுக்கணும், சில சமயம் மனசு குழம்பி போயிடும் இல்லையா? அப்போ இதுக்கு திருவாசகம் எப்படி உதவுது? முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க முடிவுகளை தெளிவாக்க இது உதவும். வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் பிசினஸ் இல்ல, நிம்மதியோட தொழில் செய்ய இது ஒரு அமைதியான வழிகாட்டியா இருக்கும். அடுத்ததா, பெரிய சாதனையெல்லாம் வேணாம், மன நிம்மதி மட்டும் போதும் அண்ணன் நினைக்கிறேன். சாதாரண மனிதர்கள், நம்மள மாதிரி ஆட்கள். இந்த வேகமான உலகத்துல ஓடி ஓடி நம்ம மனசு மட்டும் பின்தங்கி போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? இந்த ஞானம் உங்க மனசோட ரொம்ப மெதுவா பேசும். வாழ்க்கைய கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி அழகா எப்படி வாழலான்னு கத்துக் கொடுக்கும். இப்போ குடும்பம், உறவுகள்னு பல பொறுப்புகளை சுமக்கிறவங்கள பத்தி பேசலாம். குறிப்பா நம்ம பெற்றோர்கள். குழந்தைங்களை எப்படி வழி நடத்துறது, உறவுகளை எப்படி உடையாம காப்பாத்துறது, கோபம், பயம், பிரஷர், இதுல இருந்தெல்லாம் எப்படி வெளியே வர்றது, இதெல்லாம் ஒவ்வொரு பெற்றோரும் மனசுக்குள்ள கேட்கிற கேள்விதானே. கடைசியா நம்ம இளைஞர்கள், நான் என்ன செய்ய போறேன், என் வாழ்க்கை எங்க போகுதுங்கிற கேள்விகளோட குழப்பத்துல இருக்கிற இளம் மனங்கள். மார்க், டிகிரி, வேலை, வாழ்க்கை இதுக்குள்ள மட்டும் அடங்கிடாது. உங்க உண்மையான மதிப்பு என்னன்னு திருவாசகம் உங்களுக்கே சொல்லித்தரும். உங்களை நீங்களே நம்ப வைக்கும். உங்க பாதையை நீங்களே கண்டுபிடிக்க இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். சரி, இந்த அற்புதமான முயற்சிக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன? இதை உருவாக்கியவரோட பிலாசபி என்ன? வாங்க அதையும் பார்க்கலாம். இதை உருவாக்கியவர் சொல்ற இந்த வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நான் மார்க்கெட்டர் அல்ல, முயற்சியில் நம்பிக்கை வைத்த ஒரு தமிழன். இது ஒரு வியாபார முயற்சி இல்ல, இது ஒரு நம்பிக்கையோட தொடங்கின பயணம்னு தெளிவா புரியுது. இந்த முழு ப்ராஜெக்டோட மைய தத்துவத்தை இந்த ஒரு வரியில சுருக்கிடலாம். நம்மளோட பழைய ஞானம் பிளஸ் இன்றைய புதிய தொழில்நுட்பம் ஈக்குவல்ஸ் ஒரு புதிய வெற்றி. இது வெறும் வெற்றி மட்டும் இல்லங்க, நம்ம பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு புதிய பாலம்.
ஏன்னா காலம் மாறலாம், ஆனா ஞானம் என்னைக்கும் மாறாது. அதனால இதோட நோக்கம் வெறும் புதுசா சில விஷயங்களை உங்களுக்கு கத்துக் கொடுக்கறது இல்ல, உங்க வாழ்க்கையே தெளிவாக்குவது தான். குழப்பத்துல இருந்து ஒரு தெளிவுக்கு கொண்டு வர்றது தான் இதோட உண்மையான வெற்றி. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி. ஒருவேளை எதிர்காலத்துக்கான திறவுகோல் கடந்த கால ஞானத்துல தான் ஒளிஞ்சிருக்கோ, அதையும் இந்த டெக்னாலஜியும் இணைக்கிறது தான் நமக்கான வழியா இருக்குமோ? யோசிச்சு பாருங்க.